நேயர்களே, முக்கிய செய்தி. டெல்லி ஏஐ மாநாட்டில் சீன ரோபோ குளறுபடி பெரும் சர்ச்சையாக இருக்கிறது. விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். தீபிகா, வணக்கம். டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய ஏஐ உச்சி மாநாட்டில் சீனாவின் தயாரிப்பு ரோபோ நாயை இந்தியாவின் தயாரிப்பு என கூறி காட்சிப்படுத்திய நிகழ்வு சர்ச்சையாக மாறியிருக்கின்றது. இதனுடைய பின்னணி பொறுத்தவரையில் டெல்லியில் பிப்ரவரி 16 கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய ஏஐ உச்சி மாநாடு 20ஆம் தேதி வரை நடக்கின்றது. இந்த ஏஐ உச்சி மாநாட்டை திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்நிலையில் இது உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள், நிறுவனங்கள், தொழில்துறை தலைவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களுடைய தயாரிப்புகளை, தங்கள் நாட்டின் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி வருகிறார்கள். அந்த அளவில் ஒவ்வொரு நாடும் தங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தங்கள் நாட்டின் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி வருவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் இந்தியாவின் தயாரிப்பு என கூறி குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய கல்கோடியா என்ற பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அப்போது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் இந்தியாவின் தயாரிப்பு என கூறி ரோபோ நாயை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ரோபோ நாயுடைய செயல்பாடுகள் மற்றும் அதனுடைய வடிவமைப்பு, செயல்பாடு என அனைத்துமே பாராட்டத்தக்கதாக இருந்து பல்வேறு தரப்பிலும் அதுக்கு பாராட்டுகள் எல்லாம் குவிந்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்திலும் அந்த வீடியோவை பகிர்ந்து இது இந்தியாவினுடைய தயாரிப்பு, இதனுடைய செயல்பாடு என்பது சிறப்பாக உள்ளது என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். அதிலும் குறிப்பாக அந்த மாணவர்களுக்கு பாராட்டு எல்லாம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த ரோபோ, அதாவது இந்தியாவின் தயாரிப்பு என கூறி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவ மாணவிகளால் காட்சிப்படுத்தப்பட்ட அந்த ரோபோ 2 முதல் 3 லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட சீனாவின் தயாரிப்பு என்பது அம்பலமாக இருக்கிறது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட ரோபோ நாயை இந்தியாவின் தயாரிப்பு என பொய் சொல்லி அதை காட்சிப்படுத்தியிருப்பது என்பது அம்பலமாக இருப்பதுதான் சர்ச்சையாக மாறுகிறது. அதுவும் இதை தயாரிக்க சில கோடிகள் ஆனது என்று அந்த பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் இந்த ரோபோ ஆன்லைன் மூலமாக 2 முதல் 3 லட்சம் ரூபாயிலே கிடைக்கிறது என்றும் அது முழுக்க முழுக்க சீனாவின் தயாரிப்பான யூனிட்ரி கோ 2 என்ற ரோபோ தான் இந்தியாவின் தயாரிப்பு என கூறி அதை காட்சிப்படுத்தி அதனுடைய பெயர் டிஜே ரோபோ என பெயர் வைத்திருந்தார்கள். இது தற்போது அம்பலமாக இருப்பது என்பது சர்ச்சையாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஏஐ உச்சி மாநாட்டில் இருந்து கல்கோடியா பல்கலைக்கழக மாணவ மாணவிகளை வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இது விவகாரம் குறித்து பதிவு வெளியிட்டதாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதாவது உலக அரங்கில் இந்தியாவை மோடி அரசு அவமானப்படுத்தி விட்டது என்றும் இந்தியாவின் திறமைகளை எடுத்து காட்டுவதற்கு பதிலாக சீனாவின் திறமைகளை எடுத்து காட்டியுள்ளீர்கள் என்று கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த நிகழ்வு என்பது இந்தியாவை மட்டுமல்லாமல் உலக அளவில் இந்தியாவினுடைய இந்த நிகழ்வு என்பது